ஆஸ்ட்ரோமணி நேயர்களுக்கு என்னோட தாழ்மையான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 9வது ராசியான தனுசு ராசிக்கான 2026 ராசி பலன். வருடம் முழுக்க இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் நடக்க போகுதுன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன பொறுத்தவரைக்கும் தனுசு ராசிக்கு இந்த காலம் அவ்வளவு சிறப்பாக இல்லாத ஒரு காலமாக தான் இருக்கு. ஏன்னா 2026 என்னதான் புத்தாண்டு தொடங்கினாலும் மார்ச் தொடக்கம் வரைக்குமே உங்களுக்கு காலம் தனுசு ராசியாக இருக்கும் நேயர்கள் உங்களுக்கு காலம் அவ்வளவு சிறப்பாக இல்லைன்னு தான் நாங்க கூறணும். ஆ ஏன்னா, உங்களுக்கு அ திரிகோணத்தில கேது இருக்கிறனால, சில நெகட்டிவான விஷயங்கள் வந்து இந்த காலகட்டம், அதாவது 2026 முழுக்க நடக்கப் போகுது. என்ன மாதிரியான விஷயங்கள் சார் எங்களுக்கு நடக்கும் நெகட்டிவா அப்டின்னா, உங்களோட தாய், ஏன்னா தனுசு ராசி காலபுருஷத்துக்கு 9வது ராசியாக இருந்தாலும், அ அ தனுசு ராசி யாரா வேணா இருக்கட்டுமே, உங்களோட தாய் ஒரு கௌரவமான குடும்பத்தில இருந்து வந்திருப்பாங்க. தனுசு ராசி யாராக இருக்கட்டுமே, தனுசு ராசியோட தாயே பார்த்தீங்கன்னா, ஒரு கௌரவமான குடும்பத்திலருந்து வந்திருப்பாங்க. கௌரவத்துக்காக ஏங்குவாங்க. கௌரவமா வாழணுன்ற சிந்தனை வந்து தனுசு ராசிக்கும் இருக்கும். தனுசு ராசியோட அம்மாக்கும் இருக்கும். தனுசு ராசி தான் பார்த்தீங்கன்னா, அம்மாவோட கட்டுப்பாட்டுல, அம்மாவோட பாசத்துக்கு இணங்க, அம்மாவோட கட்டுப்பாட்டுல வளரக்கூடிய குழந்தைகளாக கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்களுக்குமே தனுசு ராசி நேயர்களுக்குமே நல்லா வாழணும், கௌரவமா வாழணுன்ற சிந்தனை அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அம்மாவோட வழிமுறையில, நல்வழி முறையில வளர்ந்திருப்பாங்க இவங்கலாம். இவங்களுக்கு என்ன மாதிரியான கெட்ட விஷயங்கள் நடக்க போகுது அப்டின்னா, நெகட்டிவான விஷயங்கள் கூட சொல்லலாம். தாயின் மீது விரக்திகள் அதிகமாகும். என்னதான் தாயோட அரவணைப்புல அரவணைப்புல வளர்ந்திருந்தாலும், திரிகோணத்தில கேது இருக்கிறனால, இந்த காலகட்டத்தில தாயின் மீது விரக்திகள் அதிகமாகும். ஆன்மீக நாட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்கள், நீங்க இல்ல உங்க அம்மா, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்கள்ல வந்து மேற்கொள்வீங்க. அது மட்டும் இல்லாம, அ வாழ்க்கை மீது விரக்தி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த காலகட்டத்தில உங்கள வந்து எதையோ இழந்தது போல ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அ தனுசு ராசி பார்த்தீங்கன்னா, ஜாலியா இருப்பாங்க. ஆனா, இப்ப இந்த காலகட்டத்தில உங்களுக்கு ரொம்ப மனவிரக்தியும், ய ஏன்டா வாழ்றோம்ன்ற சிந்தனையும், அது மட்டும் இல்லாம எதையோ இழந்தது போல உங்களுக்கு ஒரு தோற்றத்தை உங்க மூஞ்சியே காட்டிக் குடுக்கும். "ஏன்பா எதையோ இழந்தது போல இருக்கு" அப்படின்ற கேட்கக்கூடிய அளவுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கு. இப்பவே அப்படிதான் இருப்பீங்க நெறைய பேரு. "சார் இந்த காலகட்டம் எங்களுக்கு எப்ப சார் மாறும்?" அப்படின்னா, உங்களுக்கு 2026 அதாவது மார்ச் 10க்கு மேல உங்களுக்கு அடுத்து இது வந்து மே 30 வரைக்குமே டைம் சூப்பரா இருக்கும். சரிங்களா? என்ன மாரியான விஷயங்கள் நடக்கும் சார் எங்களுக்கு அப்டின்னா, பயணங்கள மேற்கொள்வீங்க. ஏதாவது ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க. இந்த 2 1/2 மாசத்துல ஏதாவது டிராவல், ஊருக்கு போறது, சுத்துறது, இல்ல சார் எனக்கு ஆஃபீஸ்ல ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் குடுக்குறாங்க சார். நான் மாறுறேன் திடீர்னு மாறப் போறோம் சார். அப்டின்ற மாரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நடக்கும். வேற ஊர் போறது, வேற புரமோஷன் கிடைக்கிறது, புரமோஷனால வேற ஊர் மாறுறது. சரிங்களா? இல்லன்னா நான் வீடு மாத்தணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக தனுசு ராசிக்கு கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? என்னன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். அவமானங்கள் கொஞ்சம் நடக்கும். குழப்பங்கள் நடக்கும். ஆ அது மட்டும் இல்லாம ஏமாற்றம். உங்களுக்கு இந்த மாரி விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு நடந்துட்டே இருக்கும். நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இடமாற்றம் உங்களுக்கு யார் யாரெல்லாம் தனுசு ராசி நேயர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இடமாற்றத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ, இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம, அ சுற்றுலா, "சார் நாங்க டூர் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வெக்கேஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எங்களால போகவே முடியல." அப்படின்ற தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக டூர் போயிட்டு வந்துரலாம். சரிங்களா? "சார் இதுக்கப்புறம் மேக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன சார் நடக்கும்?" அப்படின்னு நீங்க சில பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. யோசிப்பீங்க. அதுக்கு பிறகும் கொஞ்சம் காலம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. சரிங்களா? இதுக்கு முன்னாடி சொன்ன வரைக்கும் வெளிநாடுக்கு போறது, ஆ விசா எடுக்கிறது, பிஆர் நான் சொல்லல அது. ஆனா இப்ப நான் ஆட் பண்றேன். பிஆரும் எடுக்கிறவங்க நீங்க முயற்சி பண்ணலாம். வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க நீங்க முயற்சி பண்ணலாம். வேலைக்காக வெளிநாடு போணுன்றவங்க இந்த மார்ச் 10ல இருந்து ஆ மே 30 வரைக்குமே அந்த முயற்சிகள்ல ஈடுபட்டுக்கலாம். அதுக்கு பிறகு டைம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதுக்கு பிறகு எப்ப சார் டைம் நல்லாருக்கும் அப்டின்னா, ஆகஸ்ட் 2026 ஆகஸ்ட் பிறகு தான் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சார் என்ன மாரி விஷயங்கள் நடக்கும் அப்டின்னா, தொழில் சம்பந்தமான பயணங்கள் ஏற்படும். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு பயணங்கள் ஏற்படும்னு சொன்னேன் இல்லையா? ஆகஸ்ட்டுக்கு பிறகு பிசினஸ் பண்றவங்க, வெளிநாட்டுலருந்து இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்ணணும். நான் வெளிநாடு போணும் சார். பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் எங்களுக்கு நான் பயணம் பண்ணலாமான்ற கேட்கிறவங்கலாம், நீங்க இந்த மாரி விஷயங்கள் வந்து ஆகஸ்ட்டுக்கு பிறகு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கைகூடக்கூடிய அளவுக்கு நல்ல நேரங்கள் இருக்கு. அது மட்டும் தான் கேட்டீங்கன்னா, அது மட்டும் கிடையாது. ஆ ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை இருக்கும். வீடு கட்டும் எண்ணம்
தனுசு ராசிக்கு இந்த காலகட்டத்துல நான் சொல்லக்கூடிய ஆகஸ்ட்டுக்கு பிறகு வீடு கட்டும் எண்ணம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு அதிகமாக உள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான சிக்கல் ஏற்படும். காலம் தாழ்த்தி சாப்பிடக்கூடிய சிந்தனை, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படும். அஜீரண கோளாறுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம், வீடு கட்டலாம், வெளிநாடு போகலாம், தொழில் ரீதியான பயணங்கள மேற்கொள்ளலாம். இந்த மாரி விஷயங்கள் தான் உங்களுக்கு டைம் சூப்பரா இருக்க போது. என்ன பொறுத்தவரைக்கும் தனுசு ராசிக்கு டைம் சூப்பரா இருக்குங்க. 100க்கு 80 மதிப்பெண் நான் குடுப்பேன். இந்த டைம் நல்லாவும் இருக்கு. நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு. இந்த டைம் தான் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நடக்க போகுது. இந்த வாய்ப்புகள பயன்படுத்திக்கோங்க. மேன்மேலும் வளர முயற்சி பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அனைவருக்குமே நன்றி.